ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தாய் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக தீயோட பாட்டிக்கு தான் ரதியும் தீயை பற்றி தெரிஞ்சு வச்சுல, அதனால் ஒரு ஸ்பையை வச்சு தீ எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பையை ஏமாத்திட்டு தான் தீ போய் ரதியவே மீட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ரதியும் தீ என்ன முடிவில் இருக்காங்கன்னா, சிச்சுவேஷன் எவ்வளோ பேடாக இருந்தாலும் சரி இவங்க 2 பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணிக்கணும், அவங்களுக்கான டைமை 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸில் காட்டினாங்கன்னா ரதி வந்து எடுக்க போகிற கடைசி கிளாஸ் இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு வந்து நான் எந்த கிளாஸும் எடுக்க போகிறதில்ல, நான் எப்படி நடத்தினேன், எனக்கு ஏதாவது பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு தான் ரதி கேட்டுட்ருக்கான். அப்போ கேட்குறாங்க, நீங்கள் எப்போ ஃப்ரான்ஸ் போக போகிறீங்கன்ட்டு. ஆக்சுவலாக ரதி இன்னும் 20 நாளில் ஃப்ரான்ஸ் போயிடுவான். இதை கேட்டோன்னே இளவரசர் டெக் எல்லாருமே சோகமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தீயோட பாட்டி தீயும் லேடி பாவியும் ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க போல. கூடவே வேலைக்காரங்களை ஸ்பையாட்ட தான் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. அப்போ லேடிப்பா அந்த ஹோட்டலுக்குள்ள வந்ததுக்கப்புறம், நீங்கள் என்ன நான் சாப்பிடும் போது கூட உட்காந்து சாப்பிட போறீங்களான்னு கேட்க, அந்த வேலைக்காரங்களும் சாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதாவது லேடிப்பாவும் தீயும் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாங்களா அதை மட்டும் அவங்க என்ஷூர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ளே காட்டினாங்கன்னா ரதி வந்து ஃப்ளோரியான், அதாவது அவங்க அப்பா அசிஸ்டன்ட் கூட பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்போ அவரும் சொல்லிட்டு இருக்காரு, நான் லவ் பண்ணுறவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. அதுக்கு ரதியும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தீ பார்த்துட்டான். அவன் உடனே எப்பயும் கோவப்படுவான்ல ஜலசா, அந்த மாதிரி பவுட்டிங் பண்ணிட்டு இருக்க. அப்போ லேடிப்பா தீ கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் கோவத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க, ஏன்னா இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு லேடிப்பா போய் ஃப்ளோரியான் பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரியான் இப்போ லவ் பண்ணுறதா சொன்னாங்கல்ல, அதுவே லேடி பா தான். இவங்க 2 பேரும் அந்த கிரத்தாங் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அன்னைக்கு தான் மீட் பண்ணி அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிரத்தாங் ஃபெஸ்டிவல் அப்போ கூட ஃப்ளோரியான் ரதியை பார்க்க வந்தாங்கல்ல, அன்னைக்கு தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேடி பிளாக்காக ஃப்ளோரியான் சியாம் லாங்குவேஜ் கூட கற்றுட்ருக்காங்க. இதை கேட்டோன்னே தீயும் ரதியுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரதியும் தீயும் ஒரு இடத்துக்கு போய் நட்சத்திரங்களாக பார்த்துட்டு இருக்காங்க. தீயும் அந்த நட்சத்திரங்களை பற்றின பேர் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட நிறைய லவ்வபிளாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தீ அவன் வீட்டில் இருக்கும்போது ரதி கொடுத்தான்ல அந்த லாக்கெட் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவங்க பாட்டி வர அந்த லாக்கெட்டை மறைச்சி வச்சுட்டு அவன் பேசுகிறான். ஆக்சுவலாக தீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவனுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்க மாதிரி தான் அவன் நடந்துட்டு இருக்கான். அவங்க பாட்டி வந்து கொஞ்சம் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டெக்கோட வீட்டில் காட்டினாங்கன்னா, டெக் வந்து என்ன பண்ணிட்டான்னா மெக்க கூட்டிட்டு போய் அவங்க தாத்தா கடை காட்டிடுறான். ஆக்சுவலாக டெக்கோட தாத்தா ரொம்ப நல்லவர் தான், இந்த மாதிரி ஏழைங்க அடிமைங்கள்லாம் பார்க்க மாட்டாரு. ஸோ அவர்கிட்ட போய் இவன் ஹெல்ப் கேட்க, அவங்க தாத்தாவும் மெக்கோட காது சரியாகணும்ல, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஏன் இவர் இப்படி சொல்கிறாருன்னா, டெக் இப்போ ரீசெண்டாக ரொம்ப நல்லாவே படிச்சுட்டு இருப்பான், நிறைய இன்ட்ரெஸ்ட் போட்டு படிக்கிறதுலாம் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கு காரணம் டெக்கோட ஃப்ரெண்டான மெக்கு தான் தெரிஞ்சோன்னே அவனுக்கு இவர் ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்காரு. அதுக்கு மெக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு டெக்கோட அப்பா வந்துடுறாரு. நீ எப்படி இந்த அடிமையை இங்கே கூட்டிகிட்டு வரலாம், அதுவும் என் விருப்பம் இல்லாமே நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு டெக்கோட தாத்தா சொல்கிறாரு, அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நீ என் பேச்சை கேட்க போறியா என்ன. இந்த மெக் வந்து இனிமேல் இங்கே தான் தங்கி படிக்க போகிறான், அவனை நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. டெக்கோட அப்பாவுக்கு சரியான நோஸ் கட்டு. இப்போ ரதியும் தீயும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரூயிடி தீ கிட்ட நிறையவே ஸ்வீட்ஸ் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் ரதி ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மெக்க காட்டினாங்கன்னா, மெக்க 2 ஆளுங்க சுத்து போட்டு அவனை அடிக்க போகிறாங்க. மெக்க எவ்வளோ தடுத்துட்டு இருக்கான், ஆனால் அவனால் முடியல. இப்போ மெக்க அவங்க ரொம்ப நல்லா போட்டு அடிச்சுட்டு இருக்க அந்த சத்தம் கேட்டு ஆக்சுவலாக பக்கத்தில் தான் தீயும் ரதியும் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு தீ உடனே வந்து மெக்க காப்பாற்றிடுறான். ஆக்சுவலாக அந்த அடியாளங்களை ஏற்பாடு பண்ணதே டெக்கோட அப்பா தான். அவர் வந்து அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ தீ வந்து காப்பாற்றினது தெரிஞ்சோன்னே அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவர் போகிறத தீப் நோட் பண்ணிடுறான். இப்போ ரதியும் தீயும் மெக்கா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவன் கண்ணு முழிச்சிடுறான். அவர் அதிகம் தீக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு டெக் வந்துடுறான். மெக் என்னாச்சு உனக்கு, இப்போ நீ பரவாயில்லையா, உன்னை யார் இப்படி பண்ணாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இவங்களுக்கு யார் சொல்லி மெக்க இப்படி அடிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தீயும் ரதியும் வெளியே வந்ததுக்கப்புறம் தீ ரதி கிட்ட சொல்கிறான், டெக்கோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணது, அவர் அங்கேருந்து போகிறத நான் பார்த்தேன்ட்டு. அதை கேட்டோன்னே ரதி ரொம்பவே கோவப்பட்டான். அவர் அடிமைங்களெல்லாம் கம்மியாக பார்க்கறது எப்போதான் விட போறாருன்ட்டு ரதி இந்த டைம் உறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டான். அவன் நேராக போய் இளவரசரை தான் பார்க்குறான். ஸோ இளவரசரும் டெக்கோட அப்பா அங்கே வர சொல்லிட்டாரு. அவர் அந்த இடத்துல ரதி இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. ஸோ ரதி வந்து இப்படி சொல்கிறான், மெக்க வந்து இவர் அடிச்சனால அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ட்டு. அதுக்கு டெக்கோட அப்பாவும் அவர் என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, அவர் தான் போய் டிஃபெண்ட் பண்ணி பேசுவார்ல, அந்த மாதிரியே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக கண்ணார பார்த்த சாட்சி தான் தீ இருக்கான்ல, அதனால
அதனால ரதி சொல்றான், நீங்க அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு, அதோட நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் நீங்க தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு ரதி இளவரசர் கிட்ட சொல்ற. இளவரசர் வந்து இது முழுசா நம்புறாரு. அதனால டெக்கோட அப்பாவுக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. அதாவது 3 தண்டனையில ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். ஒன்று சிறை தண்டனை, இல்லைன்னா டிமோஷன், இல்லைன்னா ரோட்டில் நின்று மக்கள்லாம் அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கணும். இது 3ல் எதுன்னு நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தில் டெக்கோட அப்பா கடுப்பாகி நேராக போய் தீயோட பாட்டியை பார்க்குறாங்க. ஏன்னா தீயும் ரதியை பற்றி தான் ஏதோ போட்டு கொடுக்க போயிருக்காரு போல அவர். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு திரும்பி வர அந்த இடத்துல போலீஸ் வந்துட்டாங்க. டெக்கோட தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்க அவர் வந்து ஒத்துக்கிறாரு, அவன் தப்பு பண்ணியிருந்தானா நீங்கள் கண்டிப்பாக அவரை அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. இதை கேட்டோன்னே டெக்கோட அப்பா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸும் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ மெக் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது டெக் அவன் முன்னாடி தூங்கிட்டு இருக்கான். அப்போ டெக்கோட கணத்தை டச் பண்ணிட்டு இருக்க டெக் வந்து அதை தட்டி விட்டு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தியோட அசிஸ்டன்ட் அங்கே வர அவன் தான் டெக்கை கத்தியை எழுப்பி விடுறான். அப்போ டெக் கேட்குறான், போலீஸ் அந்த ஆளுங்களை பிடிச்சாங்களா என்னன்ட்டு. அப்போ தியோட அசிஸ்டன்ட் சொல்லி தான் தெரியுது டெக்கோட அப்பா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்ததுன்ட்டு. இதை கேட்டோன்னா டெக்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மெக்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்குறான், எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருன்ட்டு. ஆனால் மெக் சொல்லிட்டு இருக்கான், அவர் தானே தப்பு பண்ணது, நீ என்ன பண்ணுவேன்ட்டு. அதுக்கு டெக்கும், எங்கள் அப்பா கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் நம்ம இங்கேருந்து ஓடிடலான்ட்டு. இப்போ இன்னொரு பக்கம் தீ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் அதி கொடுத்த டாலர் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போல்லாம் தீ அடிக்கடி அந்த டாலரையே தான் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தோணுது. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக பாட்டியும் லெடிப்பாவும் வந்துடுறாங்க. அந்த பாட்டி எதுக்கு அங்கே வந்திருக்காங்கன்னா, இப்போ தீக்கும் லெடிப்பாக்கும் கல்யாணம் பண்ணோம்ல, அதை இன்னி 10 நாளில் பண்ணி ஆகணும், நாளையிலேருந்து நீங்கள் 2 பேரும் போய் எல்லாரும் இன்வைட் பண்ண வேலையை ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தீயே ஷாக் ஆகிட்டான், இன்னி 10 நாளில் கல்யாணமான்ட்டு. இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ரதியும் தீயும் மீட் பண்ணிக்கிறதும் கஷ்டமாக இருக்கா, அவங்க தகவல் சொல்லி அனுப்பிக்கிறது கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரதியும் தீயும் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க பாட்டி தீயோட அசிஸ்டன்ட் போனால் அவன் பின்னாடி கூட ஸ்பை அனுப்பி வச்சுட்டு தான் இருக்காரு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, காய்கறி எடுத்துகிட்டு வந்து ஜாம் கட்டு கொடுக்குற மாதிரி நைஸாக தகவலை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து நாளைக்கு ஒன்று 4 மணிக்கு வந்து கூப்பிட்டுக்கிறேன்ட்டு தீ சொல்லியிருக்கான். அதை பார்த்தோன்னா ரதிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தீயும் ரதியும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்பவே நிம்மதியாகிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இருக்கிற கொஞ்ச நாளும் இவங்க 2 பேர் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், அது என்றைக்குமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெக்கோட அப்பா ரொம்ப மோசமான நிலைமையில தான் தெருவிலலாம் சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஃபோட்டோவை வாண்டட்னு போட்டு அந்த ஊர் முழுக்க ஒட்டிட்டாங்க. அதனால அவர் தலைமறைவாக தான் இருக்காரு. அப்பயே சும்மா இருக்காம மெக்கோட ஃப்ரெண்டும் ரிக்ஸா தானே இழுப்பாங்க, அவங்கள போய் இடிச்சு அவங்ககிட்டே வம்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒரு அடிமனை யாருன்னு தெரியுமான்னு பேச அவங்க சும்மா இருப்பாங்களா, நீ எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய ஏழைங்களாக இருப்பாங்கள்ல அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டெக்கோட அப்பாவை அடிக்க வச்சிடுறாங்க. நீ எங்களே தரகுறவா பேசுகிறேன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இவர் யாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்காரு. எப்படியோ இவர் அடி வாங்கிறது பார்க்கறதுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இன்னொரு பக்கம் தீயோட பாட்டி தீயோட ரூமில் போய் தேடி பார்த்துட்டு இருக்க தீயோ ரதியும் எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ தீயோ ரதியும் வெளியே போயிருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே மழையில் நினைஞ்சிட்டு ரதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்குன்னு அவங்க அதெல்லாம் தொடச்சிட்ருக்க தீ வந்து ரதிக்கு தலையை துவட்டி விட வரான். அப்பா கரெக்டாக அவங்க திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பாட்டி ரதியோட வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்கன்ட்டு. இவங்க இப்போ தான் அந்த பாட்டியை கவனிக்கிறாங்க. இதில் குய்யும் ஜாமும் அந்த பாட்டி கிட்ட மண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ரதிக்கும் தீக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அந்த பாட்டி தீ கிட்ட வந்து அவன் ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவை காட்டி அதை அப்படியே கிழிச்சு ரதியோட மூஞ்சில தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் தீ கழுத்துல லாக்கெட் போட்டிருப்பான்ல அதையும் பிடிச்சி இழுத்துறாங்க. அப்போ தீ அவங்க கிட்ட மண்டியிட ரதியும் மண்டிட்டுறான். தீ அவங்க பாட்டி கிட்ட, நான் ரதியை சின்சியராக லவ் பண்ணுறேன், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த அளவுக்கு காதல் உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு உண்மையான காதலோட நான் ரதியை லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் முடிவில் மாற்றங்கிறதே இல்லை, எனக்கு ரதியை தான் பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என் லாக்கெட்டை மட்டும் ப்ளீஸ் கொடுத்துருங்கன்ட்டு. அவன் அப்பயே அந்த லாக்கெட்டுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு தீக்கு அந்த லாக்கெட் முக்கியம். இப்போ அந்த பாட்டி கோவமா ரதியோட லாக்கெட்டை தூக்கி போட்டாங்க. அப்படியே தீ கிட்ட சொல்றாங்க, நான் உனக்கும் லேடிபாக்கும் கல்யாணம் பண்றதுக்காக ராயல் மேட்ரிமோனியல் வாட்டரை ரெக்வெஸ்ட் பண்ண போறேன், நீ அது கண்டிப்பா சம்மதிச்சு தான் ஆகணும்னு சொல்ல தீ சொல்றான், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்கன்ட்டு. ஆனா அந்த பாட்டியோ, நான் செத்தால சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை நடக்க விட மாட்டேன், உன்னால நான் அசிங்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக அதோட சொல்லிடுறாங்க, நீ பண்ற விஷயத்தினால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ மோசமான பேர் வரும், அந்த கான்சிக்வன்ஸ்கெல்லாம் நீ ஓகேன்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறியோ அதை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் தீ அவங்க பின்னாடியே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் தீ சொல்றான், தயவு செஞ்சு
செஞ்சு அந்த ரெக்வஸ்ட் மட்டும் கொடுக்குறாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, ஆனால் தியோட பாட்டி அவங்க முடிவுலேருந்து மாற மாதிரி தெரியல. அதனால தியோ கத்துறான், இது உங்கள் லைஃப் இல்லை என் லைஃப், நான் ஏன் நீங்கள் சொல்கிறது செய்யணும், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல தியோட பாட்டி அவனை அடிச்சு அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரதியோட வீட்டில் காட்டினாங்கன்னா அந்த பாட்டி தான் ஃபோட்டோவை கிழிச்சு போட்டாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்து ரதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கான். அவன் அப்படியே சோகமாக பார்த்துட்டு இருக்க குய் கட்டி ஜாம் கட்டி கேட்குறான். அவங்க சொன்னாங்கல்ல அந்த ராயல் மேட்ரிமோனியல் வாட்டர், அதை ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வேண்டான்னு மறுத்தா என்ன ஆகும்ட்டு. அப்போ ஜாம் சொல்லி தான் தெரியுது அந்த வாட்டர் ரெக்வஸ்ட்டை இங்கே யாராவது மதிக்கலைன்னா அவங்க வந்து இந்த தேசத்துக்கு எதிராக ஒரு பெரிய கிரைம் செஞ்சதுக்கு சமம். ஸோ அவங்க பாட்டி அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை தி வேணான்னு சொல்லவே கூடாது. இதை கேட்டு ரதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ ரதி நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது தி வந்து ஒரு ஃப்ளவர் பச்சு கொடுத்துருப்பான்ல, அதை பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு தியை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தியும் தான் ரதி கொடுத்த லாக்கெட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ரதி படுத்துட்டு இருக்கும் போது டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யார் இந்நேரத்துக்கு வந்திருக்காங்கன்னு போய் கதவை திறந்தா அந்த இடத்துல தியும் மற்றபடி அவங்க அசிஸ்டன்ஸும் இருக்காங்க. அப்போ தியோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு அவனோட வீட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் தங்கிக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதாவது இப்போ தி ரதியை கூப்பிட்டு போக தான் இங்கேருந்து வந்திருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இனி இந்த ட்ராமாவில் வர இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.